கண்ணன் நல்ல மனிதன், நல்ல மனம் படைத்தவன். ஆனால் அவனிடம் ஒரு மிகப்பெரிய குறை இருந்தது. கோபம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு யார் என்று கூட பார்க்காமல் கோவப்படுவான். ஒரு நாள் தன்னுடைய அப்பா கிட்டேயே எல்லார் முன்னாடியும் கத்துறான். அவனோட அப்பா இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன இவன் இவ்வளோ கோவக்காரனாக இருக்கானே, இவனை எப்படி மாற்றுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு நாள் கண்ணனை அழைத்து, உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்குது, ஆனால் உன்கிட்ட ஒரு மிகப்பெரிய குறை இருக்குது. அது உன்னோட கோவம். நீ அதை மாற்றிக்கலன்னா அது உன் வாழ்க்கையே அழிச்சிடும்னு சொல்கிறாரு. நீ ஒவ்வொரு முறை கோவப்படும் போதும் இந்த சுவற்றில் ஆணி அடி அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இதானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவனுக்கு கோவம் வரும்போதெல்லாம் அந்த செவுத்தில் போய் ஆணி அடிக்கிறான். முதல் நாளே 18 ஆணிகள். அடுத்த 10 நாட்களே அந்த சுவர் முழுவதும் ஆணிகளால் நிரம்பியது. இதை பார்த்து தான் உனக்கு ஒரே அதிர்ச்சி. அச்சோ, இவ்வளோ கோவப்படுறோமா நம்ம அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த அவருடைய அப்பா, இப்போது நீ கோபத்தை அடக்க கற்றுக்கணும், உனக்காக நான் அடுத்த கட்ட சோதனையை தரேன்னு சொல்லி, உன்னால் எப்பெல்லாம் கோவத்தை அடக்க முடியுதோ அப்போல்லாம் இந்த செவற்றுலேருந்து ஒவ்வொரு ஆணியாக நீக்குன்னு சொல்கிறார். கண்ணனும் அதே மாதிரியே முயற்சி செய்கிறான். ஆரம்பத்தில் அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் 3 மாதங்கள் கழித்து சுவர் முழுவதும் இருந்த ஆணிகள் நீக்கப்பட்டது. அப்பா பார்த்தீங்களா, நான் செவுத்தில் இருந்த ஆணி முழுவதும் நீக்கிட்டேன், நான் கோவத்தை அடக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்கிறான். அதுக்கு அவனோட அப்பா சொல்கிறாரு, நீ அந்த செவுத்தை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. நீ அந்த ஆணியெல்லாம் நீக்கிட்ட, ஆனால் அந்த ஆணியால் ஏற்பட்ட துளைகளை உன்னால் நீக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். இதே போல தான் நீ கோவப்பட்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் செய்கையும் மற்றவர் மனதில் காயமாக தான் இருக்கும். அதை நீ எத்தனை முறை சரி செய்ய நினச்சாலும் மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் மறையவே மறையாது அப்படின்னு சொல்கிறார். அன்று கண்ணன் அவன் அப்பாவிடம் சொன்னான், நான் இனி எப்போதும் அமைதியாக இருப்பேன், என் வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தாது அப்பா என்று.